Call taxi, நாலு F taxi. Tension free நாங்க வந்தாச்சு. Yo, check, 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 this is F taxi. Oh, on time. இது F taxi. Hello ma'am, office போவோம். Traffic கூட smooth-ஆ. இதுதான் எங்க perfect. Safe and secure. இது F taxi. Hey modern, நீ maxi. இது zoom zoom பறக்குற. Check, 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 this is F taxi. கூப்பிட்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இது F taxi. இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. எஃப் டாக்ஸி அதானே. எஃப் டாக்ஸி இது நம்ம ஒரு டாக்ஸி. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் வீனஸ் கல்வி நிறுவனம். உங்களது வெற்றி திட்டம் எங்களுடன். மாணவர்களின் உயர்வான கல்வியை உறுதியளிக்கும் நோக்கத்தில் உங்களுக்காக எங்களது 30 வருடங்களாக இயங்கி வரும் வீனஸ் டியூஷன் மற்றும் டுட்டோரியல் சென்டர், மேலவீதி, கனரா பேங்க் அருகில், திருவையாறு. செல் 9940750596.
இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் வீனஸ் கல்வி நிறுவனம். உங்களது வெற்றி திட்டம் எங்களுடன். மாணவர்களின் உயர்வான கல்வியை உறுதியளிக்கும் நோக்கத்தில் உங்களுக்காக எங்களது 30 வருடங்களாக இயங்கி வரும் வீனஸ் டியூஷன் மற்றும் டுடோரியல் சென்டர், மேலவீதி, கனரா பேங்க் அருகில், திருவையாறு. செல் 9940750596. Call taxi, lala F taxi. Tension free, langa bandachi. Yo, check, this is F taxi. ஓ, ஆன் டைம். இது F taxi. Hello ma'am, office போவோம். Right. Traffic கூட ஸ்மூத்தா. Right. இதுதான் எங்க perfect. Right. சேஃப் அண்ட் செக்யூர். இது F taxi. Hey modern, நீ maxi. இது zoom பறக்குற. Check, this is F taxi. கூப்பிட்டா வந்து நிக்கும், எங்கேயும் எப்போதும். இது F taxi. இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி அதானே. எஃப் டாக்ஸி இது நம்ம ஒரு டாக்ஸி. உங்கனர் சொல்ற உச்சிக்கு நேரே உன் நாவுக்கு மேலே ஒரு வெர்டிகல் லைன் போட்டார். இந்த இடத்துல உச்சிக்கு நேரே உன்னாவுக்கு மேலே ஒரு வெர்டிகல் லைன் அதோட விட்டுட்டு போயிட்டார். இந்த சித்தர்கள் செய்யறது பாருங்க, இதோடு விட்டுட்டா எல்லாம் போடுங்க. நான்கல்ல போட்டால் தான் நான் லொக்கேஷனை பண்ண முடியும். வெர்டிகல் லைனை மட்டும் விட்டுட்டு போயிட்டாரு. இதை யார் பூர்த்தி பண்றது? உடனே அழுகுனி சித்தர் வர, கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியில் வச்ச விளக்கும் எரியுதடி. அப்ப புருவ நடுவில் சித்தர் சொல்றார், ஒரு வெர்டிகல் லைன், ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன், ரெண்டு கட் பண்ற இடம் புருவ நடுவில் விளக்கு எரியுது. உச்சிக்கு நேரே உன் நாவுக்கு மேலே நிதம் வச்ச விளக்கும் எரியுதடி. அச்சுள்ள விளக்கு வாழையடி. அச்சுள்ள விளக்கு திருச்செங்கட்டாங்குடி சிறு தொண்டர் திருவெண்காட்டு நங்கை சந்தனத்து நங்கை. அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த வரலாறு நினைச்சுங்க. அந்த டீட்டெயிலே சொன்னால் எனக்கு நேரம் கொடுத்தாங்க. இப்பயே மணி 12 கொடுத்தாங்க, எனக்கு 1 மணி நேரம் ஆக முடிக்க. சிறு தொண்டர் தினமும் சிவனடியார்களுக்கு உணவு படைக்கக்கூடியவர். அன்று யாரும் வராத பொழுது வீட்டை விட்டு வெளியேறி போய் பார்க்கலாம் என்று சொல்லி போகிறார். அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் வைரவர் வேடத்தில் இல்லத்துக்கு வருகிறான். அந்த அம்மையார் திருவெண்காட்டு வரமாட்டோம் என்ன சொல்லிட்டாரு? எவ்வளவு பண்பாடு பாருங்க. கணபதீஸ்வரத்தில் ஆத்தி மரத்தடியில் யாம் அமர்ந்திருப்போம் வர சொல்லிட்டார். அங்கே உட்கார்ந்துச்சு. சிறு தொண்டர் வேகமா எந்த சிவனடியாரும் கிடைக்கவில்லையே என்று வருகிறார். வெண்காட்டு நங்கை சொல்லுகின்றால், இப்பொழுதுதான் பைரவ வேடத்திலே ஒரு சிவனடியார் வந்தார், ஆத்தி மரத்தடியிலே கணபதீஸ்வரத்திலே அமர்ந்திருக்கிறார், போய் அழைத்து வாருங்கள். போய் அடியில் தெரியும் சிவபெருமான், நீர்தான் பெரிய சிறு தொண்டரோ, நீர்தான் பெரிய சிறு. நீங்கள் இன்று எங்கள் இல்லத்திற்கு எழுந்துரை அமுது செய்ய வேண்டும். அது உம்மால் ஆகாது.
எனக்கு சாப்பிட்டு ஒரு முறை உண்போம், அதுவும் நரப்பசு, குலத்திற்கு ஒரு மகனாக, 5 வயதிற்கு மேற்படாதவனாக, அங்க கீழம் இல்லாதவனாக, தாய் பிடிக்க தந்தை அறியும் பொழுது சிரித்துக் கொண்டே அந்த சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும், பெற்றோர்களும் இருக்க வேண்டும். அப்படி கறி சமைத்தால் யாம் வருவோம். கண்டிஷன் அக்செப்டட், கண்டிஷன் அக்செப்டட். நீங்கள் எழுந்தவர்களெல்லாம் வேண்டி ஏற்பாடு செய்கிறேன். வேக வேகமாக இல்லம் திருகிறார். ஸ்ரீராமன் பள்ளியிலிருந்து வருகிறான். 5 வயது தான். நம் பிள்ளை கறி அமுது செய்வோம் என்று சொல்லி உண்பதில்லை. ஒரு சிவனடியார் உடல் இருக்க வேண்டும். உன்னை பார்த்தாலே நல்ல சிவனடியாராகத்தான் தெரிகிறது. நீ அம்மை திருவெண்கட்டு நகையை பார்த்து கேட்கிறார். அனைத்தும் சமைத்தீரும், எல்லாத்தையும் சமைச்சாச்சு. தலை கறி அமுதுக்கு ஆகாதென கழிக்கும். விளக்க இங்கே இறை சக்தி நமக்கு கொடுத்திருக்கு. அது இப்படி சொல்லிட்டாங்களே, எல்லா இடத்திலும் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, இதை வேற ஏதாவது அகச்சான்று வேண்டுமே அப்படின்னு போகும்பொழுது நமக்கு திருநாவுக்கரசர் கை கொடுக்கிறார். திருநாவுக்கரசர் கை கொடுக்கிறார். அது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது, ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அந்த நமச்சிவாயமும் 5 விளக்கு, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அனாதம் வரைக்கும் வந்துருந்து விசித்தியில ஒரு விளக்கு, மனிதனுக்குள்ள இத்தனையும் இருக்கு அப்படின்னு சொன்னவர்கள் அறிவியல் பூர்வமாக அடுத்து நாம் சிந்திக்க போறோம். இவங்க சொன்னது எல்லாம் குருடா விட்டானா, இல்லை பொய் சொல்லிட்டானா சித்தன், இல்லை உண்மையை சொல்லிட்டானாங்கிறத பார்க்க போறோம். அது அப்படியே இப்படி யாருமே சொல்லலை. அண்ட ஜோதி, பிண்ட ஜோதி, மன ஜோதி, சிவஜோதி, ஞான ஜோதி என்ற 5 ஜோதியை திரும்பும். இங்க ஒரு விளக்கு இருக்கு, அதை சித்தன் தூண்டணும். தொட்டு காட்டாத வித்தை அது சுட்டு போட்டாலும் வராது. அதுக்காக ஒரு பாட்டு சொல்றாரு. மற்ற இலக்கியங்கள் அந்த பாடல் வருது. விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கினின் முன்னே வேதனை மாறும். எல்லாரும் என்ன பண்ணிட்டான், பிரச்சனை வெளியிலிருந்து வருதுன்னு நினைக்கிறான். உன்னுடைய விளக்கை ஏற்றி விட்டால் இந்த பிரச்சனை எல்லாமே வேதனைகள் மாறிடும். உனக்குள்ளதான் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ரகசியம் இருக்கு. விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கினின் முன்னே வேதனை மாறும். விளக்கினை விளக்கும் விளக்குடையார்கள் சித்தர் ஞானிகள். விளக்கினை விளக்கும் விளக்கு அவர்தாமே. அப்போ ஒரு சித்தனை சந்திச்சு அவன்கிட்ட போய் உட்கார்ந்தீங்கன்னா இந்த விளக்கு கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிச்சு. இதை புரியாமத்தான் பல பேர் கோயிலா சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி என்ன செய்யணும், இதை தெரியாம சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி தன் வீடு இருக்க அயல் வீடு போகாதே. இதுக்கு பொருள் எழுதுறவெல்லாம் என்ன சொல்லிட்டான், நீ கல்யாணம் ஆகி மனைவி இருக்கும்போது வேற வீட்டுக்கு போகாது. அதான் முக்கியம். அதை மேலும் 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 நீ அதிகப்படுத்திட்டு போலாம். எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு ஞாபகம். நான் பாட்டியின் சண்முகத்தில் இருக்கும் பொழுது வீட்டுக்கு முன்னாடி ஒரு புளிய மரம், அங்க ஒரு அவதூதர்னா நிர்வாண சித்தர். அவரு ஒரு பழைய பாய மேல சுத்திட்டு தான் படுத்திருப்பார். எப்ப சாப்பிடுறாரு எப்ப எந்திருக்காரு தெரியும். தொடங்க ஓன்னு அழுது, சாமி எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் என்னுடைய தொழுகையை நிறுத்தி 12 வருஷம் ஆச்சு, என்னால செய்ய முடியல. 9 முறை தொழுகாட்டியும் பரவாயில்ல, 5 முறை தொழுகாட்டியும் பரவாயில்ல, 3 முறையாவது தொழுகையை நடத்து அப்படின்னு சொல்லி அங்கேயே சந்தனத்தை கொடுத்து
என்றும் நம்முடைய ஆதிசக்தி ஞான பீடத்திலேயே தொழுகை இன்றையிலிருந்து தொடங்கும். உன் மார்க்கத்தில் நிலைத்திருந்து அனுப்புது. இது எப்படி முடிந்தது என்றால் உங்களாலே முடியும். ஆல் பிரெயின்ஸ் ஆர் கனெக்டட் by electromagnetic waves in low frequency. All brains and minds are connected. புரியுதா உங்களுக்கு? லோ ஃப்ரீக்வன்சியில் உங்களுடைய மனமும் என்னுடைய மனமும் அவருடைய மனம் எல்லாம் வேர்ல்டில் இருக்க ஹியூமன் ஸ்பீசிஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. லோ ஃப்ரீக்வன்சி. when you increase your frequency, ஈஸியாக அவர் எதுக்கு வந்திருக்கார், இவர் எதுக்கு வந்திருக்கார் சொல்ல முடியும். அந்த நீதான் சித்தர்னு சொல்றேன், அந்த பவர் மனக்குள்ள இருக்கு, அந்த பிரைன்ல இருக்கு. சிவப்பாடை அங்கியே சிரித்தாடும் முகமாகியே சிந்தையிலே நிறைந்திருக்கும் சித்தரைய குணமாகே. சிவப்பாடை அங்கியே சிரித்தாடும் முகமாகே சிந்தையிலே நிறைந்திருக்கும் சித்தரைய குணமாகே. வள்ளல் குணம் நிறைஞ்சவரே வாரி தந்த அருள்மணக்கும் துன்பம் ஒன்று வருவோரின் துயரத்தை துரத்தி வைக்கும் தஞ்சை நகரில் வந்து அமர்ந்த வள்ளல் பெருநாள் வாழ்க. தஞ்சை நகரில் வந்து அமர்ந்த வள்ளல் பெருமாள் வாழ்க. நெஞ்சம் எந்தெல்லாம் எதிர்பார்ப்புகளா வந்துருக்கீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு மகிழ்ச்சி, ஜேபிக்கு மகிழ்ச்சி. ஏன்னா ஜேபிஎஸ் ட்வீட் போட்டப்ப எனக்கு நைட் அனுப்பிச்சுட்டார் அந்த மணிவாசம். எனக்கே ஆச்சரியம், இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு குயிக்கா பாட்டு எடுக்க நம்ம சித்திரை பத்தி எனக்கு பாருங்க. நைட்டுக்குள்ள இது எல்லாமே நடந்தது, இரவுக்குள்ளார இது வந்து இந்த அளவுக்கு பாடியிருக்காங்க. சித்தருடைய அவரும் மணிவாசத்துடைய 18 அந்த அளவுக்கு அவருடைய திறமை. என்ன வரிகள்லாம் போட்டிருக்கீங்கன்னா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். ரொம்ப அருமையான வரிகளை போட்டிருக்காரு. அவங்க 3 பேருக்கும், அருமைக்குரிய ஜேபி அவர்களுக்கும், மணிவாச அவர்களுக்கும், அக்கா சின்னப்பன் அவர்களுக்கும், கண்ணன் சாமி உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துமாறு அன்புடன் பணிவுடன் வேண்டுகின்றேன். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் வீனஸ் கல்வி நிறுவனம். உங்களது வெற்றி திட்டம் எங்களுடன். மாணவர்களின் உயர்வான கல்வியை உறுதியளிக்கும் நோக்கத்தில் உங்களுக்காக எங்களது 30 வருடங்களாக இயங்கி வரும் வீனஸ் டியூஷன் மற்றும் டுட்டோரியல் சென்டர், மேலவீதி, கனரா பேங்க் அருகில், திருவையாறு. செல் 9940750596. Call taxi, நாலு F taxi. Tension free நாங்க வந்தாச்சு. Yo, check, this is F taxi. Oh, on time. இது F taxi. Hello ma'am, office போவோம். Traffic கூட ஸ்மூத்தா. இதுதான் எங்க perfect. Safe and secure. இது F taxi. Hey modern, நீ maxi. இது zoom பறக்குற. Check, this is F taxi. கூப்பிட்டா வந்து நிற்கும் எங்கேயும் எப்போதும். இது F taxi. இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி அதானே? எஃப் டாக்ஸி இது நம்ம ஒரு டாக்ஸி. வாதிய போல்
காவலராகவும் இருந்து கொண்டிருக்கிற திரு ராஜ் செழியன் அவர்களோட தந்தை அவங்க வந்து லியோ ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த ஆசிரமத்தில் நிகழ்வுகளை எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் குரு பூஜையெல்லாம் அவங்க வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்திருக்காங்க. அவங்க தான் எடுத்து குரு பூஜையெல்லாம் அப்பயே பெரிய அளவில் நிகழ்த்தியிருக்காங்க. அதை தாண்டி அடுத்ததாக அவங்களோட மகன் அவங்க வாரிசாக வந்ததுக்கப்புறம் அவங்களும் வந்து சித்தரை வந்து கைவிடாமல் அவங்க வந்து அந்த பூஜைகளெல்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் மிக உயரமான நிலையை வந்து அவங்க அடைஞ்ச போதும் சித்தருக்காக எல்லா விஷயங்களையும் செஞ்சாங்க. அதே நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் செய்து அதில் பாதிப்படைந்து பல இழப்புகளை சந்தித்த போதும் அதையும் தாண்டி வந்து சித்தரை வந்து அவரோட கால்களை இருக்க பற்றி கொண்டே வந்து அவர் என்ன நடந்தாலும் எங்களுக்கு சித்தர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தொண்டு செய்ததுனால இன்றைக்கி மீண்டும் அவங்களுக்கு மிக பல உச்சங்களை வந்து சித்தர் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி தான் நாங்கள் வந்து வியாழக்கிழமைகளில் தொடர்ந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொஃபஸர் அங்கே பூண்டி காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கவங்க பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு அவங்க குழந்தை வரம் வேண்டி 10 வருடங்களாக குழந்தை இல்லைன்னு சொல்லி வந்து அந்த
அன்னதானத்தில் கலந்துக்கிட்டாங்க. எங்களுக்கு கண்கூடாக பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த வேலையானது நிரந்தர பணியாக, அந்த பேராசிரியர் பணி பூண்டி புஷ்பம் கல்லூரியில் பேராசிரியர் பணி நிரந்தர பணியாக அமைந்தது. அது போன்று நாங்களே பார்க்குறோம். நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் வியாழக்கிழமையில் வந்து விளக்கேற்றிட்டு போவாங்க. இங்கே ஒரு ஆழ்வார்னு ஒரு ஜோசியர் இருக்கார். அவர் சொல்லி அனுப்புவார். 9 வாரங்கள் வந்து தொடர்ந்து விளக்கேற்றுவாங்க. பார்த்தாக்கா பத்திரிக்கையோடு வந்துடுவாங்க. கல்யாணம் முடிவாயிடுச்சு அப்படிம்பாங்க, குழந்தை பிறந்துருச்சு. அது மாதிரி என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் இந்த சித்தரிடம் வைக்கிறாங்களோ அது எல்லாமே அவ்வளோ அழகாக சித்தர் நடத்தி கொடுக்குறாரு. அதை தாண்டி மாதம் மாதம் ஆயில்ய வழிபாடானது மிக சிறப்பாக, இன்று எப்படி மகா குரு பூஜை எவ்வளவு சிறப்பாக, அவர் வந்து கார்த்திகை மாத ஆயில்யத்தன்று கைவல்யம் அடைந்தவர். அதனால் கார்த்திகை மாதத்தில் தான் இந்த மகா குரு பூஜை வரும். இதை தாண்டி மாதம் மாதம் வந்து சித்தருக்கான ஆயில்ய வழிபாடு ஆயில்ய நட்சத்திரத்தன்று நடைபெறுகிறது. அதுலேயுமே வந்து தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து மிகப்பெரிய சொற்பொழிவாளர்கள் இங்கே வந்து கலந்துப்பாங்க. அவங்களோட சொற்பொழிவு முழுக்க முழுக்க வந்து ஆன்மீகம் சார்ந்ததாக, சித்தர்களின் வரலாறு சார்ந்ததாகவே இருக்கும். அப்படி அற்புதமான மனிதர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை வந்து எங்களுக்கு இந்த சித்தராசிரமம் தான் வழங்கியிருக்கு. தனிப்பட்ட முறையில் நான் வந்து சித்தரோட அருளால் பலவிதமான நன்மைகள் அடைஞ்சிருக்கேன். எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவிற்கு என்ன மாதிரியான வேண்டுதல்களை அவர்கிட்ட கொடுக்குறோமோ அதை அவராகவே புரிஞ்சுப்பார். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரியான வழியில் என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் மற்றவங்களும் சித்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவசியமாக அவரை பற்றின ஒரு நூல் இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. நந்தவனத்து நருந்தேன். இந்த இடத்தோட பேர் பாலோப நந்தவனம். அதனால் நந்தவனத்து நருந்தேன் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியாகி இருக்கு. அந்த நூலை வாங்கி படிச்சிங்கன்னா சித்தரோட வரலாறு முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த ஆயில்ய வழிபாட்டு குழுவிலாக இருக்கட்டும், இல்லை வியாழக்கிழமைகளில் நடைபெறும் பூஜைகளிலும் வந்து அனைவரும் கலந்து கொண்டு சித்தரின் அருளாசியை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் வீனஸ் கல்வி நிறுவனம். உங்களது வெற்றி திட்டம் எங்களுடன். மாணவர்களின் உயர்வான கல்வியை உறுதியளிக்கும் நோக்கத்தில் உங்களுக்காக எங்களது 30 வருடங்களாக இயங்கி வரும் வீனஸ் டியூஷன் மற்றும் டுட்டோரியல் சென்டர், மேலவீதி, கனரா பேங்க் அருகில், திருவையாறு. செல் 9940750596. taxi, lala F taxi. Tension free langa vandachi. Yo, check, this is F taxi. Oh, on time. F taxi. Hello ma'am, office povo. Traffic la kuda smooth. Idu dhaan yenga perfect. Safe and secure. F taxi. Hey modern, me maxi. Idu zoom parakura. Check, this is F taxi. கூப்பிட்டா வந்து நிற்கும் எங்கேயும் எப்போதும். Idu F taxi. இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது F taxi. F taxi அதானே. F taxi இது நம்ம ஒரு டாக்ஸி.